மூங்கில் தண்டு மஞ்சள் களிமண் கொண்டு உருவாகும் உலகிலேயே மிக அதிசய உப்பு. ஒரு கிலோ உப்பு 30,000. போடக்கூடிய ஒரு பிஞ்ச் உப்புக்கு ஏன் இவ்வளவு மவுஸ்? உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு பழமொழி சொல்ற மாதிரி தினமும் நம்ம சாப்பிடக்கூடிய பல உணவுகள்ல உப்பு இருந்தாதான் அதோடைய சுவையே கூடுதலா இருக்கும். அந்த வகையில பழங்காலத்துல இருந்தே இந்த உப்பு மனிதர்களுடைய வாழ்க்கையா ஒன்னா பயணிச்சுட்டு வருது. வெள்ளை நிறத்துல விற்கப்படக்கூடிய உப்புகள் 20 ரூபாயில இருந்து 30 ரூபாய் வரைக்கும் விற்கப்படும். இதை தவிர மலையில குடஞ்சு எடுக்கப்படக்கூடிய ரெட் சால்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பிரபலமான உப்பு ஒரு கிலோ அதோடைய விலை 120 இருந்து 150க்கு விற்கப்படுமா. ஆனா அதையும் தாண்டி உலகத்திலேயே கொரியா நாட்டுல செய்யப்படக்கூடிய மூங்கில் உப்பு தான் உலகத்துல இருக்கக்கூடிய விலை உயர்ந்த உப்புகள்ல இதுவும் ஒரு உப்பு அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது கொரியன் சால்ட் இல்ல கொரியன் பேம்பு சால்ட் அப்படின்னு அழைப்பாங்களாமா. இந்த உப்பு கொரியன் உணவுகளை சமைக்கிறதுக்கு மட்டும் இல்லாம பாரம்பரிய மருத்துவ முறைக்குமே இந்த உப்பு பயன்படுத்தப்படுதாமா. மூங்கில் தண்டுகள்ல கடல்ல இருந்து இயற்கையா ஆவியாகுதல் மூலமா எடுக்கக்கூடிய அந்த உப்பை வச்சு அது மூங்கில் தண்டுக்குள்ள அடைச்சு அதுக்கு மேல மஞ்சள் களிமண்ணை வச்சு ஃபுல்லா அதை மூடுறாங்க. அதை தொடர்ந்து ஒரு பைன் விறகுகளை பயன்படுத்தி சுமார் 9 முறை அதை சூடு பண்றாங்களாமா. ரொம்பவும் கனமா இருக்கக்கூடிய இந்த களிமண் பூசப்படுறதால மூங்கிலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உப்பு மூங்கிலுடைய தன்மையை எடுத்துக்கிட்டு அது வேறொரு நிலையை அடையுது அப்படின்ற மாதிரியும் கருதப்படுது. 9வது முறை இந்த உப்பை சூடு பண்ணும்போது சுமார் 1000 டிகிரி செல்சியஸ்ல அதை சூடு பண்ணுவாங்களாமா. தொடர்ந்து அந்த உப்பை வெளியில எடுக்கும் போது அதை நிறம் மாறி மஞ்சள், சிவப்பு, நீலம், ஊதா, கருப்புன்னு பல நிறங்கள் அது கிடைக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க. இந்த உப்புல ஒவ்வொருப்பும் தனித்துவமான இனிப்பும் கலந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் கூறப்படுது. அதனாலதான் இந்த உப்பு செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 50 நாட்கள் ஆகுமாமா. 9 முறை இந்த பேம்பு உப்பு சூடு செய்யப்பட்டு அது ரொம்பவும் விலை உயர்ந்த உப்பா கருதப்படுற நிலையில இதோடைய விலை 30,000 அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா இதே மாதிரி சில பேம்பு உப்புகள் குறுகிய நேரத்துல சூடு செய்யப்பட்டு அது குறைந்த விலையிலே விற்பனை ஆகுது அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா அது இந்தியன் மார்க்கெட்களையும் கிடைக்குதாமா. இந்த உப்பு பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.